ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீட்டில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளோட பார்ட்ஸ், ஸோ பைக் பார்ட்ஸை பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெயிண்டிங் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா திருவான்றதுக்கு கிளம்பிட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அதாவது ஆக்சுவலி வந்து திருவான்றதுக்கு இது ஒரே வழி தான் இப்போதைக்கு. அதாவது நாகர்கோவில் வந்து இந்த மார்த்தாண்ட வழியாக வந்தோம்னா இதான் ஒரே வழி. அண்ட் அந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சீக்கிரம் அந்த ரோடை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் நாகர்கோவிலேருந்து அப்படியே நம்ம வந்து கேரளா பார்டருக்கு வந்துடலாங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட சேனலில் புதுசாக வீடியோ அப்டேட் பண்ணேன் அப்படின்னா அது நோட்டிஃபை ஆகும். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க. ஸோ வாங்க அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம திருவாண்டரம் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் திருவாண்டரம் பைபாஸுங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கா, லெஃப்ட் சைடில் உள்ளது தான் பார்த்திங்கன்னா வந்து நம்மள ஒரு ஊருக்கு வந்து கனெக்ட் ஆகும். பட் அது இன்னும் வந்து ஃபினிஷ் ஆகலைங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேல ஏறணும் அப்படின்னா நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டே இருந்தால் திருவாண்டரம், இப்படி கொல்லம், கொச்சி, அப்படியே அந்த ஆலப்புழா வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. நம்ம இந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்து அங்கே வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட்டு இன்னும் வந்து எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட் ஆகலை. திருவாண்டரம் வரைக்கும் நல்லாவே சூப்பராகவே ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிட்டாக வந்து நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி இந்த ஊர்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. நானும் நம்ம ஊர் தான் மோசம்னு பார்த்தா எல்லா ஊரும் அதே லட்சத்தில் தாங்க இருக்குது. பட் ஒன் திங்க, நம்ம சவுத் இந்தியா கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியா ரொம்பவே மோசங்க. சவுத் இந்தியாவில் ரோட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும். பட் அதே இது நார்த் இந்தியா ரோட்ஸ் போட்டோம் அப்படின்னா போனாலே வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மும்பை அந்த சைடில் உள்ளவங்க உண்டு. அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் அப்படி தாங்க, நம்ம கர்நாடகா பார்டரை தாண்டிட்டாலே முடிஞ்சுது, ரோடெலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ, நம்ம ஊர் ரோடெலாம் செம்மையாக இருக்குன்னு சொன்னால் அப்போ தான் யோசிப்பேன், இப்போ நம்ம தான் வந்து நம்ம ஊரை வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. ஸோ ஆக்சுவலி இந்த இடம் சூப்பராக இருக்கா, இங்கே நிப்பாட்டிட்டு ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. மழை வர மாதிரி இருக்குது, மழை பெஞ்சால் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்து கிளம்பலாம். சரியான மழைங்க. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. நான் வந்து வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஓகே ரைட் சொல்லி ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தால் சரியான மழைங்க. சட்ட முடிஞ்சிருச்சு மழை. நானும் சரி ஓகே டப்புன்னு ஓடி வருவோம் சொல்லி வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் தள்ளி விடுவோம் சொல்லி ஃப்ரண்ட்டை தள்ளி விட்டா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மொத்தமாக நனைஞ்சிட்டோங்க. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கு ஒன்று வாங்கணுமா, அந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா யாரா ஃபோன் அடிக்கிறது, ஐயோ கம்பெனிக்காரனுக்கு ஒரு வேலை கிடையாது, இந்த நேரத்தில் தான் கரெக்டாக அடிப்பாங்க ஃபோனு. ஸோ ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா எங்கேயுமே வைக்க முடியாது, அதனால் நம்ம கெட்டி தான் ஆகணுங்க. ஸோ மழையிலே உட்காந்து கட்ட வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சரி ஓகே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கேமரா மாட்டிடுவோம்னு சொல்லி 360 எஃப் பேக்லேருந்து கழட்டி ஃப்ரண்ட்டில் மாட்டியாச்சு. அண்டு மழை ரொம்ப பிடிச்சதுனால பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ரெயின் கோட் எடுத்துடலாங்க. ஸோ ரெயின் கோட்னா ரெயின் கவர், அதை எடுத்துகிட்டு அதை போட்டு போயிடலாம் சொல்லி யோசிச்சுட்ருக்கேங்க. நீங்கள் யோசிக்கலாம், டேய் முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் என்னடா முக்காடு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் ஃபுல்லாக நினைக்கலை, இன்னும் வந்து பாய் தான் நினைஞ்சிருக்கோங்க, உள்ளே இன்னும் நினைக்கலை, ஃப்ரண்ட் ஜாக்கெட் மட்டும் தான் நினைஞ்சிருக்கு. ஸோ தட் இனிமேல் வந்து மழை பெஞ்சதை வந்து பார்த்து பக்குவமாக போயிடலாங்க. இருங்க ஃபோனை நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து கவருக்குள்ள வச்சிடலாம். ஸோ தட் ஃபோன் நினையாமல் இருக்கும். நீங்கள் அதுக்கும் யோசிக்கலாம், நம்ம S22 Ultra என்னடா வாட்டர் ப்ரூஃப் தானே அப்படின்னு கேட்கலாம். வந்து பாதி வாட்டர் ப்ரூஃப் தாங்க, மீதி முடிஞ்சு போச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜாக்கெட் ட்ரெயின் லைனர் போட்டு கிளம்பியாச்சுங்க. நான் பின்னாடி தான் 360 வைக்கலாம் பார்த்தேன். பின்னாடி 360 வச்சா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷாட்டு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் வச்சிட்டேங்க. அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கோப்ரோ சுத்தமாக டெட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து நான் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோப்ரோவை கழட்டி கீழே வச்சுருந்தேன். கோப்ரோவை கழட்டி கீழே வைக்கும்போது சரி ஓகே கழட்டி தானே கீழே இருக்குது, ஆஃப் ஆகிருக்குன்னு நினச்சா அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்திருக்குங்க. ஸோ சேட். அதனால் பார்த்திங்கன்னா பேட்டரி சுத்தமாக டெட் ஆகிடுச்சு.
அண்டு ஆனும் ஆக மாட்டேங்குது. நான் வந்து சார்ஜ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ரெட் லைட் சிம்பிள் எதுவுமே காட்டல. அதனால் ஓகே சொல்லி நான் வந்து பேக்கில் ஃப்ரண்ட்டு டேங்க் பேக்கில் வச்சு நம்ம மூடியாச்சு. அண்ட் டேங்க் பேக்கு தூக்கி ரியர் பெட்டியில் வச்சாச்சுங்க. பின்னாடி உள்ள பாக்ஸ் இருக்கா, டாப் பாக்ஸ் வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருந்துச்சு. அதில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து நான் வந்து சைட் பேனியர்ஸில் 2 சைட்லையும் வச்சு திணிச்சிட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட்டு டேங்க் பேக்கை தூக்கி பின்னாடி வச்சாச்சு. ஏன்னா ஹெவி ரெயினுங்க, சரியான மழை பெஞ்சுதுங்க. இப்போது ஒரு ½ அன் ஹவர் சரியான மழை. நான் ஜாக்கெட் இந்த ரெயின் லைனர் போடுற வரைக்கும் சரியான மழைங்க. ரெயின் லைனர் போட்டோடனே லைட்டாக கம்மியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹைவே ரீச் பண்ணி நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டுருக்கோம். மழை எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மழையை காணுங்க. இந்த மலைக்கும் நமக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் நினைக்கிறேங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஜாக்கெட்டை போட்டு ரெயின் லைனரை போட்டு கிளம்பணும். அதாவது ரெயின் லைனர் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அடித்து ஊற்றிட்டு இருந்துச்சு மழை. ஸோ அப்படி சொல்லிட்டு நைட்டு நம்ம ரெயின் லைனர் போட்டலாம். ரெயின் லைனர் தூக்கி போட்டு ஒரு 10 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டாங்க. போடாடே உனக்கெலாம் நான் மழை பெய்யணுமா அப்படின்னு சொல்லி மழை காணாமல் போயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் மறுபடியும் நிப்பாட்டிட்டு ரெயின் லைனை கழட்டி திருப்பி பேக்கு டாப் பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரண்ட் டேங்க் பேக்கை தூக்கி மாட்டியாச்சுங்க. பிகாஸ் டேங்க் பேக்கில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய திங்ஸ் இருக்குது. பின்னாடி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆடும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஃப்ரண்ட்டில் தூக்கி வச்சாச்சுங்க. அண்ட் ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து கேரளா ரோட்ஸ் சொல்ல வேணும் அல்டிமேட்டாக இருக்குது. பட்டு இன்னும் வந்து சில இடத்துல கெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்குங்க. நம்ம ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு இன்றைக்கி வந்து 2 வேலை இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடணுங்க, பசிக்க ஆரம்பிச்சிட்டு. பிகாஸ் டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆகிடுச்சு. கேரளா வந்துட்டு புரோட்டாவும் பீஃப் கறியும் சாப்பிட்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கடையை தேடிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் ஹோட்டலில் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலில் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில, மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். லூலு மால் பக்கத்துலங்க. ஸோ லூலு மாலுக்கு நேராக ஆப்போசிட்டில் நம்ம சாப்பிட்டோம். சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இன்னும் லூலு மால் கடந்துட்டோமா கடக்கலையானே நமக்கு தெரிய மாட்டேங்குங்க. ஸோ மேப்பை போடலாம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஷாப் வந்து ஓரத்தில் வந்துச்சு அப்படின்னா அங்கேயே சாப்பிட்றலாம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் அந்த லூலு மாலுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெல்மெட் வேர்ல்டுன்னு ஒரு கடை போனோங்க. ஸோ இன்னொருத்தர் வரும்போது ஹெல்மெட் வேர்ல்டு போனோம். அதுக்கு போகிற வழியில் ஒரு கடையில் சாப்பிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அதே ஏதாவது ஒரு இடத்துல போய் சாப்பிட்ணுன்னு இன்றைக்கி இப்போ தான் போயிட்டுருக்கேன். பட்டு மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மழை வந்து வர்றது கஷ்டம் தாங்க இனிமேல். அண்ட் ஃபோர்காஸ்ட் எடுத்து பார்த்தேன். இன்றைக்கி மழை போட்டு வெளுவெளுன்னு வெளுக்குங்குது. பட்டு மேலே பார்த்தா வெயில் போட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ட்ரிவாண்ட்ரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குதுங்க. அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து எங்கேயாவது ஓரமாக பாட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேங்க. பார்க்கலாம். ஸோ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவனந்தபுரம். ரோட்ஸை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து சிமெண்ட்டில் போட்டுருக்காங்க. ஸோ இது மழை பெய்யும் போது வந்து வலிக்கு விடுமாங்கிற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் நம்ம வெல்கம் பண்ணிச்சு. நம்ம பார்த்திங்கன்னா ஹைவேல நின்றுருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைட்லாம் பார்த்துட்டு நம்ம கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் 360 ரெக்கார்டு போட்டுருந்தோம். அந்த 360யும் பார்த்திங்கன்னா வந்து டெட் ஆகிடுச்சு. என்னடா டெட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி நம்ம வந்து 2-3 தடவை ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஆகலை. பேட்டரியை கழட்டிட்டு மறுபடியும் மாட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் ஆன் ஆச்சு. அண்ட் நம்மளோட எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுங்க. கோப்ரோ அவுட்டு, 360 பார்த்திங்கன்னா விட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கேமரா மட்டும் தான் ஓகே ஆகிடுச்சுங்க. ஸோ இதுங்க பார்த்திங்கன்னா வந்து ஸோ பக்கத்தில் எங்கே ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லி நான் நெட்டில் சர்ச் பண்ணேன். ஆக்சுவலி வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஓகே நம்ம பார்த்துடலாம் சொல்லி பார்க்கும்போது இதில் ரைட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க. அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4.5 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அதை ட்ரை பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா வந்து மெயின்லி வந்து இந்த கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க புரோட்டா பீஃப் கறி மஸ்ட் ட்ரைன்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே இங்கே ட்ரையை போட்டுருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி தாங்க உள்ள திரும்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ புகை போகுது. அந்த ஷிஃப்ட் டிசைரில் பார்த்திங்கன்னா வந்து அப்படி புகை அள்ளிட்டு போகுதுங்க. ஐயோ தப்பான ரோட்டில் வந்துட்டோமோ. சரி ஓகே ஒரு தடவை தானே மன்னிச்சிக்கோங்க என்னையே. சரி ஓகேங்க இப்படியே போயிட்டே இருந்தோன்னா அந்த லெஃப்ட்டில் திரும்பி போனோன்னா நம்ம வந்து அந்த ஹோட்டல் போயிடலாம். ஸோ ஹோட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டே இங்கே தாங்க போட போகிறோம். இன்றைக்கி வந்து ஓகே நம்ம வந்து வேண்டாம் நீ வீட்டுக்கு போக வேண்டாம் ஸ்டேயை போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்ம இங்கே தான் ஸ்டே போட போகிறோம். ஸோ ஸ்டே போடுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ் எடுத்து வரல. அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஜூடியோவில் போயிட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் ஸ்டேயை போட்டு நைட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு நாளைக்கு மார்னிங் இல்லை ஈவினிங்குள்ளே கிளம்பி வீட்டுக்கு போயிடலாங்க. இந்த பில்டிங் ஹைட்டை பாருங்க, சரி சரியான ஹைட்டு.
நானும் பார்க்குறேன் மேலே போயினே இருக்குது இந்த பில்டிங்கு. ஸோ இந்த ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. மெயின் ரோட்டில் மட்டும் போயிருக்கிறேன். அண்டு சிட்டிக்குள்ளே அப்படின்னா வந்து இதுக்கு அடுத்தது ஒரு சிட்டி உண்டு, அதாவது அடுத்தது வந்து ஒரு ரோடு உண்டு, அந்த ரோடுக்குள்ளே போயிருக்கேன். அந்த ரோடு சூப்பராக இருக்கும். பட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏர்போர்ட் இருக்கா, ஸோ ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் போகிற வழிலே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன போட்டுருச்சு அப்படின்னா நேவி பேஸ், நேவியில் ஏர்ஃபோர்ஸ் பேஸ். ஸோ ஏர்ஃபோர்ஸ் பேஸும் இங்கே இருக்குது அப்படி சொல்லி போட்டுருந்துங்க. அதையும் பார்த்துட்டு போகலாம். நம்ம வந்து உள்ளெல்லாம் விட மாட்டாங்க, வாசலை மட்டும் அப்படி பார்த்துட்டு ரைட் இதான் நேவி பேஸாக அப்படி ஏர்போர்ட் பேஸ். அச்சோ, ஏர்ஃபோர்ஸ் பேஸ் கரெக்டு, நேவி கிடையாது, ஏர்போர்ட் கிடையாது, ஏர்ஃபோர்ஸ் பேஸுங்க. ஸோ அதுவா அப்படி சொல்லி பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. கூகுள் மாத்தாச்சி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு காட்டுது. ஆனால் எந்த இடத்துல இருக்குது ஹோட்டலு? இந்தா இருக்குதுங்க. ஓகே டன். அந்த இடத்துல சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதாக இருக்கா. ஸோ இந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 4.5 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, நம்ம பார்த்துட்டு திரும்பி போய் வண்டியை விட்டுட்டு ஒரு சாப்பாடை போட்டுட்டு அடுத்து வந்து ரைடை கண்டினியூ பண்ணலாங்க. ஹோட்டலில் பார்க்க என்னமோ வந்து நல்லா தாங்க இருக்குது. பட் ஆள் இருந்த மாதிரியே தெரியல. உள்ள ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்குமோ. பட் வெளியே நின்று நம்மளை வந்து கூப்பிட்டுருக்காங்க, அதனால் சாப்பாடு நிச்சயம் இருக்கும். ஆக்சுவலி வந்தது இருந்துச்சு அப்படின்னா வந்து சந்தோஷம், இல்லை அப்படின்னா வந்து யாராவது சாப்பிட்டு போகலாங்க. இந்த வண்டியை தள்ளதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சாப்பிட வேண்டியதாக இருக்குங்க. வா, ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போகலாங்க. ஸோ ஆர்டர் பண்ண புரோட்டாவும் பீஃப் வந்துருச்சு. 3 புரோட்டா ஒரு பீஃப் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் உள்ள தீம் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் வந்து யாரும் கேட்டிங்கன்னா வந்து ஆக்டர்ஸ். ஸோ யாரும் தெரியுதா? ஆக்சுவலி சரியான சாப்பாடுங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து 2 புரோட்டா ஒரு பீஃப் ஃப்ரை கொண்டு வர கேட்டாங்க. நான் இல்லை 3ன்னு சொல்லிட்டேன். கொண்டு வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் அத்தடி இதை சாப்பிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டுங்க. சரியான சாப்பாடு, சரியான ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ தட் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூடியோவுக்கு போயிட்டுருக்கோம். ஜூடியோவுக்கு போயிட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்படி பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டே எடுத்துனா ஸ்டேயை போட்டுடலாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ரூட்டுக்கு நான் வந்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டுக்கு வரோம். அண்டு அந்த மெயின் ரோடு ஹைவே இருக்கா, ஸோ ஹைவேலே நேராக போயிட்டு ரைட்டில் திரும்பினா வந்து ஆமாம் ரைட்டில் திரும்பி லெஃப்ட்டில் திரும்பி அப்படின்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஜூடியோ வந்துடும். பட் இங்கேருந்து ஜூடியோக்கு நான் மேப் போட்டுருக்கேன். போயிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு 1 இல்லை 2 ட்ரெஸ் எடுக்கலாங்க. எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம போயிட்டு ஒரு ஹோட்டலில் பார்த்து ஸ்டேயாக போட்டுடலாம். ஆக்சுவலி இந்த ரோட்டுக்கு வந்து நான் வந்து அடிக்கடி வந்திருக்கேன், பிகாஸ் இந்த இடத்துல அடிக்கடி சுற்றிருக்கேங்க. பட் அந்த ரோடு நான் ஸோ லாஸ்ட்டு வந்த ரோடு வந்து நான் வந்ததில்லை. அண்ட் இதில் ஒரு யூட்டர்ன் திரும்பி நம்ம வந்து நேராக மறுபடியும் போனோம் அப்படின்னா ஜூடியோ போயிடலாம். ஜூடியோ போயிட்டு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஆக்சுவலி ஜாக்கெட் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜாக்கெட்டு க்ளவுஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சாச்சு. அண்ட் க்ளவ் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு போட முடியலங்க. ஸோ நம்ம பிபிஜி க்ளவ் வாங்கி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இயர்ஸ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம க்ளவ் தான் வாங்கினோம், பிபிஜி க்ளவ். அது கொஞ்சம் வருஷம் ஆகிட்டனால பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அந்த லெதர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து அப்படி டைட்டாக பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஆப்ரேஷனாக பண்ணியிருக்கோம், அதனால் 2 ஆப்ரேஷன்லையும் வந்து கையில் வந்து அந்த நம்ம க்ரிப்பு போட்டுட்டோம் அப்படின்னா வந்து லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி விடுற மாதிரி இருக்குங்க. அதனால் சரி ஓகேன்னு கழட்டி வச்சிட்டேன். நம்ம க்ளவ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் ரைடு ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் அப்படியே கழட்டி உள்ளே வச்சிட்டேங்க. ஸோ வேறு க்ளவ் நம்ம வந்து பார்க்கணும், அதுவும் பார்க்கணும் நம்ம. அண்டு சரி பார்க்கலாம், வேறு க்ளவ் ஏதாவது நமக்கு செட் ஆகிடுச்சு, நம்ம ரேட்டுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா வாங்கிடலாங்க. ஜூடியோ வந்தாச்சு. சரி ஓகே, நம்ம வந்து கீழே போய் விட்டுட்டு வரலாங்க. இல்லை ஃப்ரண்ட்லேயே விட்டுடலாமா? இல்லை ஓகே, கீழே போய் விட சொல்கிறாங்க, நம்ம கீழே போய் விட்டுறலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி கூட்டமே இல்லை. லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து நல்ல கூட்டம் இருந்துச்சு. நீங்கள்டா எப்படி விட்ற? சரி ஓகே, அவன் விட்டு நம்ம இப்படி விடுவோம். பார்த்துட்டு இல்லைங்க, நம்ம வண்டியும் இப்படி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டி நிச்சயம் நிற்காது. சரி ஓகே, நம்ம கீழே போயிட்டு நம்ம வந்து இதுகளுக்கு இதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்க கீழே போயிட்டு யூட்டன் அடிச்சுட்டு அவனை மாதிரியே நம்ம வந்து விட்டுறலாங்க. ஸோ இந்த RC 200 எப்படி விட்டுருந்தானா அப்படியே நம்மளும் கொண்டு விட்டுறலாம். இல்லை கீழே இடம் உண்டா? ஸோ கீழே இடம் வந்தால் கீழேயும் விட்டுறலாங்க நம்ம. ரைட்டு, இங்கே பைக் விட்டுருக்காங்க, இங்கே விட்டு போயிடலாம். சார் தான் ஸ்டாஃப் ஒன்லி, மகிழ்ச்சி ஸ்டாஃப் ஒன்லின்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம வந்து அதே இடத்துல கொண்டு தான் விட போகிறோம். மேலே கொண்டுட்டு அந்த RC விட்ட மாதிரியே அது உனக்கு RC பின்னாடியே நம்ம விட்டுறலாங்க. பிகாஸ் நமக்கு 2 சைடு வந்து பாக்ஸ் இருக்கிறதுனால வந்து
ஒரு சைடான ஆங்கிள் இருந்துச்சு, வண்டி விழுந்துச்சுன்னா நம்ம தூக்க கூட முடியாதுங்க. நம்ம இருக்கிற நிலமையில இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிரும். அதனால் நம்ம இப்படி ஓரமாக விட்டுட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரலாங்க. ஸோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஆர்சியும் கிளம்பிட்டாங்க. ஆண்டி ஆனால் மட்டுக்கு சரி ஓகே ஸ்டாண்டு எடுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நேராக கிளம்பி போயிட்டு ஸோ ஏதாவது வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் பார்த்துருக்குறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து நம்ம உள்ளே இருக்கும்போதே ரூம் புக் பண்ணிட்டோம். அந்த ரூம் புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மேப்பும் போட்டாச்சுங்க. மேப் போட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இதில் போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் திரும்பினா வந்து ரூம் வந்துருச்சுங்க. ஸோ பக்கத்துலேயே தான் போட்டிருக்கோம். ஸோ பிரச்சனை கிடையாது. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு போகலாம். ஏன்னா ஏற்கனவே இது தாண்டா மினி கூப்பர், இப்படி இருக்கணுங்க மினி கூப்பர். காலையில் ஒரு வண்டியை பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்படியே சப்பி போய் இருந்துச்சு. அதை வந்து ஷிஃப்ட்டு, நான் சத்தியமாக ஷிஃப்ட்டில் i20 தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ இந்த மினி கூப்பர் அப்படிங்கிறது தெரியுது. செமையாக இருக்குங்க. ஆனால் மினி கூப்பர் நல்லா எக்ஸாஸ்ட்லாம் போட்டு கேரளா. ஸோ கேரளா பேர் போனதே வந்து மாடிஃபிகேஷன்ஸுக்கு தாங்க. மாடிஃபிகேஷன்ஸை பார்த்தாலே அது கேரளா வண்டியா அப்படின்னு ரிட்டன் அப்படி திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சுட்டாங்க கேரளா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து நம்மளே பெயிண்டிங்க்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி நம்ம இது ஆர்எஸ்க்கு பெயிண்டிங் கொடுத்துருக்கோமா, அதனால தான் இங்கே கொண்டு விட்ருக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ஸோ கேரளா பார்டர்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த குவாலிட்டி அண்ட் வந்து அந்த பார்க்குற லுக்ஸு அவங்க பண்ணுற விதமே கொஞ்சம் வந்து அப்படி அட்ராக்டிவாக இருக்குங்க. இந்த பாருங்கள். ஸோ இந்த மினி கூப்பர் பாருங்களேன், அப்படியே பார்த்து செஞ்ச மாதிரியே இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட்டில் சவுண்டு மைல்டாக இருக்குது, கேட்குற மாதிரி இருக்குது. சில பேர்லாம் சவுண்டு போடுவாங்க, காது வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்குது. இந்த கலர் பார்த்திங்கன்னா வந்து நல்லா பண்ணியிருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து கேரளாவில் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ரூம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. அண்ட் இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். பிகாஸ் கோப்ரோலையும் சார்ஜ் இல்லை, ஃப்ரெண்டு 360லையும் சார்ஜ் இல்லைங்க. முடிய போகுது, எப்போ நிற்கும்னு சொல்ல முடியாதுங்க. அதனால் வந்து இப்போவே முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.